பஞ்சாயத்தில் உட்காந்து அந்த பஞ்சாயத்து தீர்ப்பு வழங்க போய் அப்புறம் நம்ம படத்தை அதை செஞ்சிடுவோம்னு பயக்கலாம். இன்னும் ஏதாவது பொறுப்புன்னு ஒன்று கொடுத்தா அந்த பொறுப்பாக செய்யணும்ல. அப்போ அந்த பொறுப்பாக செஞ்சேன்னா அப்புறம் நம்மளை எதுக்கு அப்படின்னா செய்யலை. அதனால் வேணாம் சார். மற்றபடி நீங்கள் ஜெயிச்சு வந்து ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள் சார். எல்லாத்துக்கும் நன்றி. இந்த முதல்ல அந்த பியாண்ட் பிக்சர்ஸில் நான் ஆரம்பிக்கிறேன். சகோதரர்களே, ரொம்ப அழகாக பேசுனீங்க, நல்லா இருந்தது. எந்த தயாரிப்பாளர் புதுசாக ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஜாலியாக இருந்துச்சு. இங்கே ஒரு சார் பேசினார், ஹாப்பி டைட்டிலே ஒரு ஹாப்பி இருக்குது. எனக்கு வந்து காலையில் சன் டிவியில் வந்து ஜோசிங் கேட்குற மாதிரி இருந்துச்சு சார். நல்லா இருந்தது, அது ஹாப்பியாக இருந்தது. நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த ஜிவிக்கெலாம் என்றைக்குமே ஜிவி வந்து எப்பயுமே ஸ்கூல் பையனாகவே நடிக்கலாம் போல இருக்கு. ஜென்சி அதுக்கு முன்னாடி 90s எடுத்தாலும் சரி, ஜென்சி எடுத்தாலும் சரி, இன்னும் 50 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் சரி, ஜிவி வந்து ஸ்கூல் பையன் நடிச்சிட்டு இருப்பார். நல்லா இருக்கு தெளிவாக, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கும், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணே க்யூட்டாக இருக்கீங்க. எனக்கு மரியம் ரொம்ப பிடிக்கும், க்யூட்டாக இருக்கீங்க. அப்புறம் எனக்கு எப்பவுமே இந்த கேள்வி இருக்கும், ஜிவியே ரொம்ப நல்லா பாட்டு போடுவார். நான் ஜஸ்டினுக்கு அந்த இது 2வது படம் நினைக்கிறேன். எனக்கு ஜஸ்டின் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கம். எனக்கு அவன் பண்ண ஆரம்பத்துலேருந்து பழக்கம். பட் எனக்கு அவன் மேலே அளவு கிடந்த அன்பு இருக்குது, மரியாதை இருக்குது. எனக்கு அவரோட ஒர்க்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே நான் உரிமையாக எத்தனை மணிக்கு வேணால் ஃபோன் பண்ணலாம், பேசலாம், சொல்லலாம், பாராட்ட முடியும். சும்மா இருக்கான் கூட அவன் போய் உட்காந்துருக்கேன் நான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜஸ்டினை. ஸோ ஜஸ்டின் வந்து ரீசெண்டாக அவனோட சர்வமாயா சரி, நீலோத்தியாக இருக்கட்டும் சரி, அவன் ஒரு எக்ஸ்ட்ரானரியான கம்போசர். எனக்கு நான் அப்போ சொல்லிட்டு இருப்பேன், நான் நினைக்கிற இல்லை எனக்கு தெரிகிற ஜஸ்டின் வந்து இன்னும் ரொம்ப பெரிய ஆள்றா, இன்னும் ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணுன்னு அவன் அதை நோக்கி போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். எல்லாத்தையும் ஜஸ்டின் எல்லாத்தையும் எனக்கு வேறு யாருமே சொல்லலை. கௌரி உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். கௌரி, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. எனக்கு இன்னொரு வேலை இருக்காங்க, நான் போகிறேன். என்னை கூப்பிட்டு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you, sir. I request the team of Happy Raj to come on stage. ஏன்னா வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது. மொத்த டீம் பேசும்போது எல்லாருமே எவ்வளோ இன்வால்வ்டாக எவ்வளோ சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. எனக்கு ஆக்சுவலாக அந்த படத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு ஹாப்பி ராஜ் டீசர்னு ஒன்று விட்டுருந்தாங்க, அனௌன்ஸ்மெண்ட். அந்த டீசர் மாதிரி இருந்துச்சு, அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். எனக்கு பார்த்தப்போ லாஸ்ட்டாக லவ் டுடே பார்க்கும்போது அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு வைப் ஒன்று இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஃபீலிங் வந்து செம்மையாக. அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் அந்த ஃபீலிங் ஒன்று, அதே வைப்பு, பயங்கர எனர்ஜி எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தா டேரக்டர் வந்து அந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்காப்புல, நம்ம பிரதீப் ப்ரோவோட அசோசியேட் அப்படின்னாங்க. சரி, ஓகே, எல்லாமே சூப்பர். அப்புறம் நம்மளோட நிறைய நிறைய பேர் உள்ளே இருந்தாங்க, இன்க்ளூடிங் ஜிவி சார் முதற்கொண்டு ஏகப்பட்ட ஃபேவரட்ஸ் இருந்தாங்க. மணிலேருந்து முத்தண்ணன், அதிர்ச்சி அருண். ஏன்னா அதிர்ச்சிக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஷோ பார்க்க ஆரம்பித்தேன். அந்த நம்ம இது குக்கு துக்கோமாலின்னு வந்துடுற அந்த அதான்டா, அதோட வேற வெர்ஷன் டாப் குக் டூக்கு பார்க்க ஆரம்பித்தேன். அது எப்படி எல்லாருக்கும், ஏன்னா எனக்கு ஒன்றும் பிடிக்கும், உனக்கு வந்து அதில் யாரை பிடிச்சதுலாம் தெரியாது, நான் உனக்காக தான் பார்த்தேன் நான். ஆமாம், அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு ஷோ, நல்லா இருந்துச்சு. நீயும் நல்லா இருந்துச்சு, நீ பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் நிறைய ஃபேவரட்ஸ் அவங்க எல்லாத்தையுமே இந்த படத்தில் பார்க்கும்போதே, ஏன்னா நான் நெல்சன் எப்பவுமே சொல்லுவார், ஒரு படத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவரும் சரி, எதுக்காக மெயினாக எஃபோர்ட் பயங்கரமாக இதில் இருக்கணும், அந்த கேஸ்டிங்கில் செம்ம எஃபோர்ட் ஒன்று இருக்கும். ஏன்னா ஒரு டேரக்டர் ஒன்று யோசிப்பாப்புல, ஆனால் இந்த யோசிக்கிற எல்லாமே ஒரு ஆர்டிஸ்ட், அந்த நடிகரோட மூலமாக தான் அது வெளியில் வரப்போகுது. ஸோ அந்த கேஸ்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுலேயே வந்து ஒரு பாதி இந்த கிணறு தாண்டின மாதிரி தான் அப்படின்ட்டு. இவங்க ஆல்ரெடி அதுலேயே முக்கா கிணறு தாண்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே சூப்பர். ஜிவி சார் இப்போ கூட நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், ஆள் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கீங்க சார், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 படத்துக்கு ஒரு படம் இந்த மாதிரி பண்ணுங்க, பார்க்கவே செம்ம எனர்ஜியாக சூப்பராக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் என்னமோ சொன்னாங்க. எனக்கு ஃபங்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சார். ஆமாம், செம்மையாக இருந்துச்சு. அது இன்னொரு படத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் கௌரி, உங்களோட லவ்வர் படம் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, மணியோட பர்ஃபார்மன்ஸு அது எப்பவுமே வேறு லெவலில் இருக்கும். அவர் கூட ஒரு மாதிரி காம்பீட் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ செம்மையாக பண்ணியிருந்தீங்க. இதுலேயுமே சூப்பராக பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் டைரக்டர் மற்றபடி நடித்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஜஸ்டின் தலைவா, ஃபஸ்ட்டு இந்த பாட்டு, அதான் இந்த சிறையில் சொன்னாங்கள்ல, அந்த நீலோத்தி பாட்டு தான் பயங்கரமாக இருக்கே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மெலடி கேட்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தால், இந்த சைடு பார்த்தா அப்படியே அந்த ஆடினா இருப்பேன். என்னைக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டரால் இந்த 2 கான்ட்ராஸ்டையும் தொட முடியுதோ அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ சூப்பராக இருக்குது தலைவா.
மணி அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இது டெபுன்னு நினைக்கிறேன், இப்போ ப்ரொடியூசர் உட்பட. மணி அதே மாதிரி சொல்லியிருந்தாப்புல டாடா படத்தில் அந்த ப்ரொமோஷன் சாங் பண்ணாப்புல ரொம்ப டீசெண்டாக சொன்னார். ஆக்சுவலாக அன்றைக்கி ஷூட்டிங் நிப்பாட்டிட்டாங்க, ஏன்னா அவர் வந்து கார்டு இல்லாமல் உங்களுக்கு வந்து படம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. நாங்களே காசு இல்லாமல் ப்ரொமோஷனல் சாங் எடுத்துன்னு இருக்கிறோம் சார், படத்துலலாம் அது வர அது யூடியூப்பில் தான் வரும் அப்படின்னு சொன்னதுனால மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அன்னைக்கு கேட்ட போது கார்டெல்லாம் இப்போ எடுத்துட்டலப்பா, இந்த ஷூட்டிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஓகே சூப்பர். ஸோ அடுத்தது அப்படியே வந்துடுங்க, நம்ம படத்துக்கு வந்துடுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வேலை பார்த்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நிச்சயமாக இங்கே இருக்கிற வைப்பு வந்து டெஃபினட்டாக தியேட்டரில் ஆன் ஸ்க்ரீன்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்புகிறேன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாருக்குமே. டெஃபினட்டாக படம் சூப்பராக இருக்கும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஜஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மதன், நீங்கள் சொன்ன மாதிரி பிரேக்கே இல்லை. அந்த 2 நாள் மழை வெயில் எதுவுமே பார்க்கல. அவரை இத்தனைக்கும் எனக்கு ஃபீவர்லாம் இருந்தது. பிரார்த்தனா அப்படியே டைம் கிடைக்கும்போது சாப்பிட்டுக்கோங்க பிரார்த்தனா, அப்படியே போயிட்டே இருக்கலாம் சொல்லி. இட் வாஸ் அமேசிங் டு ஒர்க் வித் யூ ஆல். மரியா சூப்பர். பிகாஸ் நான் ஆக்சுவலி லவ் டு நானும் மரியா வந்து ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லலாம். நான் லவ் டுடே வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அப்போலேருந்து எனக்கு தெரியும். அண்ட் தென் ஒரு வாட்டி எனக்கு கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி பிரார்த்தனா எனக்கு நான் சைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது ஆனால் நான் ட்ரிபிள் டி சைன் பண்ணதால 2 ஷூட்டுமே ஒரே நாள் இருந்தது. நான் அப்போ சொல்கிறேன், மரியா மேபி நான் நினைக்கிறேன் என்னால் வர முடியாதோ சொல்கிற மாதிரி சொல்ல போது உடனே மரியா, பிரார்த்தனா என் படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நீங்கள் தான், அப்படி சொல்லிடாதீங்க பிரார்த்தனா சொன்னோன்னே ரொம்ப மாதிரி என்ன இப்படி சென்டிமெண்ட்டில் தாக்குறீங்க நீங்கள். சரி 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 நான் வந்துடுறேன் ஓகே, நம்ம வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் என்னைக்கு மட்டும் சொல்லுங்கள், நான் ஓடி வந்துடுறேன் சொல்லியா. பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி, நான் இந்த ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணலை. ஏன்னா நான் வந்து டப்பிங் அப்போ பார்க்கும்போது பயங்கரமாக சிரித்தேன். ஜிவி சார் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தார், செம்ம எல்லாமே காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மரியா எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. 27th மார்ச் கண்டிப்பாக தியேட்டரில் பார்ப்போம். நன்றி. ஃபர்ஸ்ட்லி இங்கே வந்த கெஸ்ட்ஸ் எல்லாருக்கும், மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்த ஸ்பெஷல் கெஸ்ட்ஸ் விஜய் சேதுபதி சாருக்கும் கவின் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் படத்தோட டைட்டிலில் இருக்கிற மாதிரியே நானும் இந்த படத்துக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக வந்தேன், ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணேன். இப்போ ரொம்ப ஹாப்பியாக சிறப்பாக இந்த படத்தை நாங்கள் March 27th ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நேரத்தில் உங்கள் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேவை. ஹாப்பி ராஜ் இஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம். நான் இந்த ஸ்டோரி கேட்ட உடனே எனக்கு ஒரு ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான ஃபீலிங் இருந்தது. எப்படியாவது இந்த படத்துக்குள்ளே நான் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் Jayavardhan sir and Jayakant sir for having me on board, and thank you so much Maria for believing me and trusting me for being your Kavya. And GV sir, ஸ்டார்டிங்கில் ரொம்ப அப்படியே ஃபார்மலாக 2 பேரும் இருந்தோம், ஹலோ ஹலோ அப்படி இருந்தோம். இப்போ செம்ம வைப் ஆகிட்டோம் 2 பேரும். வாங்க ஜி போங்க ஜி அப்படின்னு இன்னும் என்கரேஜ் பண்ணுறாங்க என்ன. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் மை ஆனர் அண்ட் ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் யூ. ஃபவுண்ட் அ வெரி குட் ஃப்ரெண்ட் இன் யூ அண்ட் ஐ ஆல்சோ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற ஃபாதர்ஸ் Abba sir and George Marian sir, it was my pleasure working with you. And Abba sir என்னோட அப்பாவா நடிக்கிறாரு அவங்க கம்பேக் ஃபிலிமில். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ we all had a very very great time on set. and இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னிக்கல் க்ரூக்கும், குமார் கங்கப்பன் சாருக்கும், பிரவீன் ராஜா சாருக்கும், செல்வா சாருக்கும், மதன் சாருக்கும் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஆல்ரெடி இப்போ வரைக்கும் நாங்கள் கண்டென்ட் ரிலீஸ் பண்ணோம், டீசர் ரிலீஸ் பண்ணோம், சாங்ஸ் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு கொடுத்த சப்போர்ட் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ இப்படியே எங்கள் படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ஜஸ்டின் சார், ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூர் மியூசிக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் சாங்ஸ். அண்ட் ரொம்ப ஹாப்பி ராஜ் March 27th வரப்போகுது. நீங்களும் அப்படியே ஹாப்பியாக வந்து பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ கௌரி, தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே, ஒன்ஸ் அகேன் I'll have to repeat this. படங்கள்ல அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை கிரியேட் பண்ணி பியாண்ட் பிக்சர்ஸ் பட விழாவிற்கு வருகிற இந்த சிறப்பு விருந்தினர் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் கவின் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் டீம்லேருந்து வந்து இந்த தமிழ்குமரன் அவர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். மீடியா சகோதரர்களுக்கு வணக்கம். இந்த படம் ஹாப்பி ராஜ் படம். எங்கள் ஹீரோ ஜிவி பிரகாஷ் அவர்கள் ரொம்ப கலக்கியிருக்கிறாங்க.
இளமை ரொம்ப ரொம்ப பிடிச்சது. கௌரி பிரியா அவர்களும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இதில் நடித்த எல்லா கலைஞர்களும் வெகு சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. மரியன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறது. படத்தை தயாரித்த ஜெய் வர்தன் அவர்கள் அண்டு நான் ஜெயின் தான் கூப்பிடுவோம், பிரசாந்த் அவர்களுக்கும் நன்றி. இந்த படம் நல்ல ஃபேமிலி ட்ராமாக வந்திருக்கிறது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நல்லா ஜாலியாக பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் பார்த்து இன்புறுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. All right, now it's time to